நாம கலப்ப பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க. நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு, பட்டணத்துல சனங்க இருக்கிறாங்க. நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்க போக கூடாது. அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க, சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துடும். கிராமத்துல இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பு. தப்பு. வணக்கம் விவசாய சொந்தங்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தேங்காய் சம்பந்தப்பட்டது தான். தேங்காயை பற்றின அனைத்து விவரங்களும் மட்டையிலேருந்து தேங்காய் குடுமிக்காய், மூளைக்காய் எல்லா விலை நிலவரங்களை பற்றியும் தெரிஞ்சுக்குவோம். குப்பரை விலை எல்லாத்தையும் பற்றி வீடியோ ஃபஸ்ட்டு முதல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து விவசாயிகளின் நலனுக்காக தான் நாங்கள் வீடியோ போட்டுட்ருக்கோம். வீடியோ இடையில கொஞ்சம் வேலைப்பளு அதிகமானதுனால வீடியோ போட முடியலை. அறுவடை, அது தென்னந்தோப்பில் உரம் வைக்கிறது, நிறையா ஃபங்க்ஷன், அதனால் கொஞ்சம் இடையில கேப் ஆகிடுச்சு. அதனால் போட முடியல. இனிமேல் தொடர்ந்து வீடியோ போடுறோம். இப்போ பரவலாக எங்கே பார்த்தாலுமே தேங்காய் விலை ரொம்பவும் வீழ்ச்சி அடைஞ்சு போயிடும், பழையபடி வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லி தான் தீபாவளிக்கு அப்புறம் கடுமையாக இறங்கிடும்ங்கிற மாதிரி தான் ஒரு இதை கிளப்பிவிட்டு இது பண்ணாங்க. அது எந்த அளவுக்கு யார் பண்ணதுன்னு தெரியல. ஆனால் விலை இறங்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது, விலை இறங்கவும் இல்லை. இன்றைக்கெல்லாம் ஒரு அந்த பழையபடி அந்த ஒரு கொப்பரை 220 230 போணுச்சு பாருங்கள். அந்த பழைய விலையே தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லி பெரிய வல்லுநர்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. தேங்காய் விலையும் இப்போ பட்ஜெட்லேயும் நிறைய தென்னந்தோப்பு விவசாயிகளுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிறையா இது பண்ணியிருக்காங்க. தென்னந்தோப்பு வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் ஏக்கருக்கு 10,000 ப்ளஸ் கொப்பரை, இந்த தேங்காய் சம்மந்தப்பட்ட தொழிலை ஆரம்பிக்கிறவங்களுக்கு 50 லட்ச ரூபா வரைக்கும் மானியம் அப்படின்னு சொல்லி தென்னந்தோப்புக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து சொல்லியிருக்காங்க. அது சாத்தியப்படுத்தி நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா தென்னை விவசாயிகளுக்கெல்லாம் பெரிய வெற்றின்னு தான் சொல்லணும். அது ஏன்னா தேங்காயோட உற்பத்தி வர அதிகமாகிட்டே தான் போகுது. ஏன்னா இந்த புயலுக்கு அப்புறம் போட்ட தென்னை மரம்லாம் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஓரளவு காய்ப்பு நிறையா வந்தாலும் தேங்காயோட தேவையும் அதிகமாகிட்டே தான் இருக்குது. இப்போது முக்கியமாக வடநாட்டில் உள்ள பண்டிகை, முக்கியமான பண்டிகை இந்த இப்போ சிவராத்திரி, இதிலெல்லாம் தேங்காய் எக்கச்சக்கமாக வடநாட்டுக்கு மூட்டையில் போயிட்டுருக்கு. அதான் மூட்டை பிடிக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த கசங்கள் போட்டு கருப்பு காய் மூட்டையில் பிடிச்சி போயிட்டுருக்கு. அது ஃபுல்லாகவே வடநாட்டு அந்த பண்டிகையை ஒட்டி தான் போயிட்டுருக்கு. அப்புறம் பொதுவாகவே ஏகப்பட்ட முகூர்த்த நாள், தை மாதம் எல்லாமே தெரியும் உங்களுக்கு. ஒவ்வொருத்தர் நம்ம சுற்றியே ஒரு முகூர்த்த நாள்னால் அன்றைக்கி 4 தேவை 5 தேவை ஒவ்வொரு வீட்லேயும் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தேவைகள், கோயில் விசேஷம் எல்லாமே அதிகமான தேங்காய் தேவைப்படுறதுனால தான் தேங்காய் விலை கண்டிப்பாக இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்தும், எங்களோட கருத்தும் அதான். அதுக்காக நாங்கள் தேங்காய் ஸ்டாக் வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நாங்கள் எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. தேங்காய் போட்டிருக்கவங்க நிறையா பேர் ஃபோன் பண்ணி தென்னை விவசாயிகள்லாம் நிறைய பேர் ரொம்ப கவலையோட சுகத்தோடு கேட்டாங்க. என்ன போன வருஷம் நல்ல விலைக்கு விற்றோம், நல்ல காசு பார்த்தோம், இந்த வருஷம் ரொம்ப கீழே வந்துடும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கவலைப்பட்டாங்க, நேராகவும் கேட்டாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் கவலைப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தேங்காய் விலை ஓரளவு ஸ்டடியாக தான் இருக்குது. இப்போ குடுமி காய், பச்சை காய் இன்னைக்கு ஒரு டன் 51,000 52,000 போயிட்டுருக்கு. அதே உடுமலைப்பேட்டை, அந்த ஈரோடு இதிலெல்லாம் 54 55 வரைக்கும் போயிட்டுருக்கு. நம்ம டெல்டா மாவட்டத்தில் உள்ள தேங்காயோட அதில் கொஞ்சம் எண்ணெய் கண்டென்ட் அதிகமாக வருதுன்னு சொல்கிறாங்க கேட்குறதுக்கு. ஆனால் இப்போ நம்ம ஏரியா தேங்காயும் நல்லா பக்காவாக வர ஆரம்பிச்சிருச்சு. தேங்காயோட பருப்பு கணம் அதிகமாகிடுச்சு. ஆவரேஜாக 1/2 கிலோ வர தேங்காயே இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக தான் ஆகிட்டு உங்களுக்கு. ஏன்னா எல்லாருமே நல்லா பராமரிப்பு, அதிகமான உரம், அதிகமான சாணியர் எல்லாருமே இப்போ சொந்தமாக மாடு வச்சுட்டு எருவு அடிக்கலன்னா கூட வெளியிலேருந்து வாங்கிடலாம் இன்றைக்கி அடிக்கிறாங்க. ஒரு டிப்பர் இன்றைக்கி 6,000 கொண்டாந்து நம்ம ஏரியாவில் நிறைய பேர் கொட்டிகிட்டு இருக்காங்க, வெளியிலேருந்து வாங்கி கொண்டாந்து. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுமே நல்லா பராமரித்து நல்லா செய்கிறாங்க. தேங்காயோட தரம் அதிகமாகிட்டே இருக்கிறதுனால நம்மளோட தேங்காயும் விலை அதிகமாக எல்லா வியாபாரிகளும் எடுக்கணுங்கிறது தான் விவசாயிகள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறது. மற்றபடி பச்சைக்காய், குடுமிக்காய் இன்றைக்கி 51 52 போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் அந்த ஒரு மாதம் கிடக்கிற கருப்புன்னு சொல்கிற பாருங்க, அந்த கருப்புங்கிறது ஒரு மாதத்துக்கு மேலே கிடக்கிறது தான் பிளாக்கு. அது இன்னைக்கு 55,000 56,000 போயிட்டுருக்கு. அதே காங்கேயம், உடுமலைப்பேட்டையில் 60,000 தாண்டி போயிட்டுருக்கு அந்த கருப்புங்கிறது, பிளாக்கு. அது மூட்டையில் பிடிக்கிறது, இந்த மூட்டை பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சாக்கில் கட்டி கைப்பற்று பக்காவாக கைப்பற்று எந்த தேங்காய் இருந்தாலுமே சரி, பச்சையாக இருந்தாலும் சரி, அந்த இது மூளைக்காயாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த கருப்பாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலுமே
தேங்காயை உரிச்சதுக்கு அப்புறம் கை பார்த்து அதை பக்காவாக ஏற்றி மீடியம் பெருசு பொடிக்காய் எல்லாத்தையுமே பண்ணி தான் ஒவ்வொருத்தவங்களும் லோடு பண்ணும்போது பண்ணுற வேலை எல்லாமே பக்காவாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நிறைய பேர் வந்து நாங்கள் நேராக வந்து பார்க்கணும், பார்த்து லோடு பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களுக்காக இந்த தகவல் சொல்கிறேன். மற்றபடி படுதா போடுற வரைக்கும் போட்டுறது, தேங்காய் உரிக்கிறது மட்டும்தான் எங்களோடது, மற்றபடி பார்ட்டியோடது. மற்றபடி அதை லோடு பண்ணுறது, கை பார்க்குறது, படுதா போடுறது எல்லாருமே வந்து வாங்குறவங்களோடது தான். இங்கே நான் சொல்கிற விலை நிலவரம் அனைத்தும் இங்கே ஸ்பாட் ரேட்டு, அதாவது இந்த இடத்துல உள்ளது. இப்போ நாங்கள் வந்து பட்டுக்கோட்டை அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டைன்னு தான் எங்கள் இடத்துல உள்ள விலையை தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். அதுக்கு அப்புறம் நீங்கள் இது எங்கே பெங்களூர் போகுதா, ஆந்திரா போகுதா, கர்நாடகா போகுதா, சென்னை போகுதாங்கிறது அந்த இடத்துக்கு உள்ள டெலிவரி ரேட்டுங்கிறது மாறுபடும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து வண்டி வாடகை, அந்த டோலு, அந்த அப்புறம் வந்து ஒரு இது ஒன்று வாங்கணும், சீட்டு ஒன்று வாங்கணும், அது இந்த போக்குவரத்து இதெல்லாம் சேர்த்து வந்து அங்கே வந்து கைமாறும்போது அது ஒரு ரேட்டு தான் வரும். ஒரு டன்னுக்கு 2000 3000 கூட தான் வரும். இது வந்து எங்கள் ஸ்பாட் ரேட் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லா மாவட்டத்தோடையும் வந்து எங்கள் டெல்டா மாவட்டத்துலேருந்து விலை கம்மியாக தான் இருக்குது. அதனால் தேங்காய் தேவைப்படுறவங்க கசங்களாக இருந்தாலும் பச்சையாக இருந்தாலும் வந்து தாராளமாக வாங்குங்க. வாங்கிட்டு போய் அதிக லாபம் பெறத்து வேண்டிக்கிறோம். அதே நேரத்தில் விவசாயிகள்டேருந்து முழு தேங்காய் வாங்குறவங்க ரொம்பவும் கம்மியாக வாங்குற மாதிரியும் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த விலை ஒரு தடவை இறங்குனதை வச்சே இன்னமும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விலை வந்து ஒரு தடவை தான் ஒரு டன்னு 40,000 போனது, மற்றபடி 50,000 கீழே வரவே இல்லை. அதே நேரத்தில் மட்டை விலை கொஞ்சம் குறைஞ்சி போயிட்டு, பச்சை மட்டை வந்து இன்றைக்கெல்லாம் ஒரு 1000 1500 ரேஞ்சில் போயிட்டுருக்கு. கருப்பு மட்டை 1000 போயிட்டுருக்கு. பச்சை மட்டை வந்து 250, ஒரு மட்டை 250 வரைக்கும் போனது, இன்றைக்கி வந்து ₹1 தான் போயிட்டுருக்கு. தொட்டி இருக்குது பாருங்கள், கொட்டாங்கச்சின்னு சொல்கிறோம்ல தொட்டி, அது வந்து 29,000 30,000 போயிட்டுருக்கு ஒரு டன்னு. கொப்பரை பருப்பு 190லேருந்து 200 வரைக்கும் போயிட்டுருக்கு. 190 நம்பர் 1 சொல்கிறேன் நான், நம்பர் 1 190 195 வரைக்கும் போயிட்டுருக்கு. மில்லிங் கொப்பரை வந்து அதே மாதிரி 190லேருந்து 200 வரைக்கும் போயிட்டுருக்கு. அந்த 230 240 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக தேங்காய் விலை இறங்கிருங்கன்னு மட்டும் நினைக்க வேண்டாம். அதே மாதிரி இளநீர் விலை இப்போ வெயில் காலம் அதிகமாக, வெயில் இந்த மழை காலம் முடிஞ்சோடனே வெயில் போட ஆரம்பிச்சிருச்சு இப்போ. ஏன்னா இனிமேல் வந்து எல்லாருக்குமே வந்து இளநீர் அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இளநீர் குடிக்கிறது நல்லது, உடம்புக்கு அனைத்து கலப்படம் இல்லாத ஒரு உண்மையான ஒரு சத்தான ஒரு இதுன்னா இளநீர் மட்டும்தான் அது. மீதி நீங்கள் மாசா குடித்தாலும் சரி, சவனப்பு, போக்குவரத்து இந்த மாதிரி வாங்கி எல்லோரும் அதை தான் பிள்ளைங்கள்லாம் வாங்கி குடிக்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அதிலலாம் எல்லாமே ரசாயனம் தான். இளநீருங்கிறது ஒரு அருமையான இது, அதனால் எல்லாருமே குடிங்க. இளநீர் வந்து இன்றைக்கெல்லாம் ஒரு பீஸ் வந்து ₹30 35 போயிட்டுருக்கு. இளநீர் விலையும் ஏற்றமாக தான் இருக்குது. ₹18 ₹20 ₹25 போனது இன்றைக்கி வந்து ₹30 35 வரைக்கும் போக ஆரம்பிச்சிச்சு. இன்னும் போக உங்களுக்கு மாசி பங்குனி சித்திரைலாம் வெயில் உக்கரமாக இருக்கும். அப்போல்லாம் வந்து இன்னும் விலை கூட தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கருப்பு மட்டை வந்து கொஞ்சம் கம்மி தான், ₹500 கம்மி தான். மூலக்காய் வந்து அதே நேரத்தில் ₹54 ₹53 ₹54 இருக்குது. மூலக்காய்ங்கிறது வந்து அந்த பருப்புக்காக வாங்குறது, அந்த இதுக்கு குப்பரை பண்ணுறவங்க வாங்குறது தான் அது. இப்போ குடுமையே நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்போ இனிமேல் வந்து வெயில் ஆரம்பிச்சதுனால இளநீரும் உங்களுக்கு வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க, அப்புறம் கொப்பரையும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் தேங்காய் விலை இறங்காது அப்படிங்கிறது. தேங்காய் பற்றி தெரிஞ்சவங்க, தேங்காய் வல்லுநர்களோட கருத்து என்னென்னா, இளநீர் பயன்பாடு, அப்புறம் கொப்பரைக்கு போட ஆரம்பிச்சிருவாங்க. கொப்பரையெல்லாம் இன்றைக்கெல்லாம் கிட்டத்தட்ட 15 லிட்டரு ஆயில் தேங்காய் எண்ணெய் வந்து கிட்டத்தட்ட 3700லேருந்து 4500 வரைக்கும் போயிட்டுருக்கு. தேங்காய் எண்ணெயோட விலை இறங்கலை, கொப்பரை விலையும் நல்லா போயிட்டுருக்கு. அப்புறம் இளநீர் நல்லா ஏற ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி பாசிட்டிவான இது நம்மளை சுற்றி இருக்கிறதுனால தென்னந்தோப்பு வச்சுருக்க விவசாயிகள் சுத்தமாக கவலைப்படாதீங்க. விலை இந்த வருஷமும் நல்லாயிருக்கும், எல்லா வருஷமுமே இனிமேல் நல்லா தான் இருக்கும். தென்னந்தோப்பு வச்சுருக்கவங்களுக்கு ஏக்கருக்கு 10,000 பணம் போடுறதா சொல்லியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவல் கிடைச்சோன்னே அதை பற்றின விவரமும் நாங்கள் சொல்கிறோம். இதில் எங்களோட நோக்கம் என்னென்னா, விவசாயிகள் பயனடையணும், வாங்குகிற வியாபாரிகளும் நல்லா இருக்கணும் தான். ஏதாவது டவுட்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்காய் தேவைப்படுறவங்க, வாங்கணும் வேணுங்கிறவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள். அப்புறம் வியாபாரம் பண்ண போகிறோம், எவ்வளோ பணம் வச்சுக்கிட்டு பண்ணணும், இப்படிலாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. பணங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் ₹1,00,00,000 வச்சுருந்தாலும் சரி, ஒரு ₹1,00,000 வச்சுருந்தாலும் சரி, ₹10,000 வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் கொஞ்சமாக வாங்குங்க, கொஞ்சம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியும். அதுலேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும். எல்லாமே இன்னொருத்தவங்க சொல்லி கொடுத்தலாம் எதுவுமே பண்ண முடியாது, எதுலேயும் ஜெயிக்க முடியாது. இதில் ஏதாவது டவுட்னா கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள், நாங்கள் பதில் சொல்கிறோம். வீடியோ தேங்காய் தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.